திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஒரே நாளில் 15க்கும் அதிகமானவர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மணப்பாறை பகுதி மக்கள் வேதனையுடன் வலியுறுத்துகின்றனர். மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றன. மக்கள் கூடும் இடங்கள், சாலைகளிலும் அதிக அளவில் நாய்கள் சுற்றி வரும் நிலையில் மணப்பாறை மஸ்தான் தெருவில் வாகனத்தில் சென்றவர்கள், நடந்து சென்றவர்களை நாய்கள் விரட்டி கடித்ததால் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றனர். ஏற்கனவே பலமுறை நகராட்சியில் பொதுமக்கள் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் வியாபாரத்துக்கு வந்துகிட்டு இருக்கப்ப நாய் பின்னாடியே விரட்டிட்டு வந்துச்சு. நாங்களும் விரட்டிட்டாலும் பின்னாடியே மடியில் இப்படி இழுத்து பையெல்லாம் பிச்சு சேலையோட உருவிட்டுருச்சு நாய். நிறைய நாய் இருக்குங்க சார். இல்லை சொன்னா ஒன்றும் நடவடிக்கை அது மாதிரி எடுக்கலைங்க சார். 7 மணிக்கு டிஃபன் கடைக்காக வீட்டிலிருந்து சமைத்து டிஃபன்களை எடுத்து வரும் பொழுது எனது மனைவி பின்னுக்கு உட்கார்ந்திருந்தால் எனது மனைவியின் காலை கடித்து விட்டது. அதன் பிறகு நான் கடைக்கு வந்த பிறகு எனது மைத்துனர் போர்டை ஸ்கூலில் ஒர்க் பண்ணுகிறார் குமார் என்பவரையும் அதே நாய் கடித்து உள்ளது. அதன் பிறகு எனது பேத்தி அவர்களையும் வண்டியில் எனது மைத்துனர் மகன் ரவுண்ட்ஸ் போகும்போது தாவி கடித்து விட்டது. அதேபோல் எனது வீட்டின் அருகாமையில் உள்ள மாடியில் அவர் ரயில்வேயில் பணிபுரிகிறார். அவருடைய கால்களையும் கடித்து குதறிவிட்டது. நாய் தொல்லை ரொம்பவே தாங்க முடியல. நேற்று என் பொண்ணை கடிச்சிருச்சு நாய். தெரு நாய்ங்க தான் எல்லாம், வீட்டு நாய்ங்க எல்லாம் இல்ல, வெறி பிடிச்சு அலையுதுங்க. குழந்தைங்க ரோட்ல நடமாடம் இல்ல, நாய் நிறைய இருக்கு. நேற்று என் தம்பி என் குழந்தைய வண்டியில வச்சு ரவுண்டு சுத்திட்டு வரும்போது இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு. இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. நாய் நிறைய இருக்கு சார். குழந்தைங்க விளையாட முடியல, வெளியே எங்கேயும் போக முடியல. இது மட்டுமின்றி ஜனவரி 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 500க்கும் மேற்பட்டவர்கள் நாய்க்கடியால் மணப்பாறை பகுதியில் பாதிக்கப்பட்டு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர். நாம் நேரடியாக நகராட்சியுடைய சுகாதார அலுவலர் அவர்களை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த 2024 டிசம்பர் மாதம் வரை மணப்பாறையில் 892 நாய்கள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் தற்பொழுது இன்று மாலையோ அல்லது நாளை காலை இதற்காக பிரத்யேகமாக சென்னையிலிருந்து நாய் பிடிப்பதற்கான வாகனம் மற்றும் கால்நடை மருத்துவர் தலைமையில் ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் இந்த பணியில் ஈடுபடுவாங்க. அந்த 892 நாய்களையும் பிடித்து அதனை கருத்தடை செய்து அதன் பிறகு அந்த நாய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பிறகு தெருக்களில் விடப்படும். மணப்பாறையை பொறுத்தளவு இந்த 2 மாதங்களில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியினால் சிகிச்சை பெற்றுள்ளதாக இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் மணப்பாறையிலிருந்து சார்ல்ஸ்.